Hi everyone, Assalamu alaikum. Hope you all are doing great. எல்லாரையும் இன்னும் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறது நினச்சி மிச்சம் ஹாப்பியாக இருக்கு. எங்கள் வீட்டில் பொதுவாக க்ரோசரிஸ் எப்படி எடுக்கிறேன்னா வீக்குக்கு தேவையானதை எடுக்கிறேன். அப்படின்னா ஸ்ரீலங்கன் ஷாப்பில் எடுக்கிற வந்து மாதத்துக்கு ஒருக்கா இல்லாட்டி 2 மாதத்துக்கு ஒருக்கா சம்டைம் 3 மாதத்துக்கு ஒருக்கா அப்படி தான். ஆனால் நார்மலி மற்ற க்ரோசரிஸ் வந்து நாங்கள் வீக்குக்கு தேவையானது எடுக்கிறேன். அதுலேயும் சிலதுகள் வந்து இப்போ நான் எடுக்கிறல, இப்போ நான் அது வீட்லேயே செய்ய பழகிக்கிறேன். இன்க்ரீடியன்ட்ஸ் வீட்டில் இருந்தால் அதை நான் வீட்லேயே செஞ்சு எடுக்கிறேன். ட்ரூலி சாட்டிஸ்ஃபைங் ஆகிக்கும் அது. எல்லாமே ஒரே நாளில் செய்யலை, முன்ன பின்ன நாள்களில் செஞ்சது தான். டைம் இருக்கிற மாதிரி செஞ்சு கொண்டேன். அதில் முதல்ல செய்கிற வந்து இது பட்டர். இது நான் செய்கிற டபுள் க்ரீம் வந்து இது நான் எடுத்துக்கிற 300 ml. என்ன எனி பிரெண்டும் எடுக்கல, நான் சும்மா நார்மல் பிரெயின் ஒன்று தான் எடுத்தேன். அதை எடுத்து நாங்கள் நல்லாவே பீட் பண்ணணும். நீங்கள் விஸ்கால ஃபியூ மினிட்ஸ் பீட் பண்ண போக்குள்ள உங்களுக்கு விளங்கும். பட் பட்டர் வேறையா பட்டர் மில்க் வேறையா செப்பரேட் ஆகுறது உங்களுக்கு தெளிவாக விளங்கும். இப்படி வரும். பட்டரோட 90% வேலை முடிஞ்சன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அதை வேறையே எடுத்தா சரி. அதை பட்டர் மில்கை வட்டவர் ரீசன் வீசிடுவானே. என்னமான பேக் பண்ணுற ஐட்டங்கள் இருக்கிறதானே அதுக்கு தாராளமாக யூஸ் பண்ணிடும். ஐஸ் வாட்டரில் வந்து நல்லாவே அதை கழுகி எடுக்கணும். அது நல்லா செட் ஆகி வரத்துக்கு ஒரு 4-5 தண்ணியில் கழுகணும். அப்போ தான் நான் நல்லா செட் ஆகி வரும். முதல்ல ஃபெஸ்ட்டுக்கே வந்து அது நல்லா டூ சாஃப்டாக தான் நிற்கும். அது நீங்கள் அதை செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மேபி நெக்ஸ்ட் டேயோ இல்லாட்டி மார்னிங் செஞ்சுட்டு ஈவினிங் வச்சு அது செட் ஆகி வரும். அது ஒரு ஷேப்புக்கு வரும். உங்களுக்கு சால்டட் பட்டர் வேணும்னா வாட்டர்லாம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு அப்புறம் சால்ட் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் மாதிரி நான் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தா சரி. அதுதான் சால்டட் பட்டர். இல்லை எனக்கு வந்து அன்சால்டட் பட்டர் தான் வேணும்னா அந்த இடத்த நீங்கள் ஸ்கிப் பண்ணி விட்டா சரி. அந்த ஸ்டெப்பை செய்ய தேவையில்ல. இங்கே யோகட்ன்ற பேரில் தயிர் தான் விற்கிறேன். நான் வந்த டைம் எனக்கு யாஃபம் விற்கிற வந்த புதுசில் யோகட் வந்து சூப்பர் மார்க்கெட் போன டைம் யோகட் வந்து 1 கிலோ அப்படி எல்லாம் மீந்த. நான் உண்மையாகவே நினச்சேன் ஸ்ரீலங்காவில் ஹைலைட் யோகட் அப்படி மாதிரி வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் 1 கிலோ பாக்ஸ் அப்படியே எடுத்தேன். உண்மையாகவே நான் நினச்சேன் ஃபுல்லாகவே அதை யோகட் அந்த டேஸ்ட் தான் வருது. பார்த்தா அது கம்ப்ளீட்டாக அது எப்படி இருந்தால் ஸ்ரீலங்காவில் தயிர் இருக்கும் தானே அது மாதிரி தான் நிற்கும். எக்ஸாக்டாக அதே டேஸ்ட் தான். இப்போ அதைத்தான் நான் செய்ய பார்க்குறேன். உங்களுக்கு கொஞ்சம் இனிப்பு வேணும் அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு கொஞ்சம் கண்டன்ஸ் மில்கை சேர்த்துக்கொண்டா சரி. ஃபுல் ஃபேட் மில்க் வந்து 2 கப்ஸ் எடுத்துக்கிறேன். நான் இது வந்து சும்மா ஷாப்பில் வாங்கின மில்க் தான் நான் எடுத்துக்கிறேன். சில இடத்துல வந்து லோக்கல் ஃபார்மர்ஸ் விற்பாங்க மில்க். இதை விட அது நல்லா வரும். உங்களுக்கு அது கிடைச்சிருந்தா நீங்கள் அதால் ட்ரை பண்ணி பாருங்க. இல்லாட்டி அது கிடைச்சிடல அப்படின்னா சும்மா சூப்பர் மார்க்கெட்டில் எடுத்தால் ஓகே ஆயிக்கும். அதில் நான் ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்துக்கிறேன் 2 கப்ஸ். அது நல்லா பொங்கட்டும். நல்லா கொதிச்சு வரப்பாக்களே உங்களுக்கு மேலால விளங்கும். அதை பாலாட வர்றது. நீங்கள் அதை வேற எடுத்து வச்சா சரி. அதை சர்வ் பண்ணி அதால் வந்து பட்டரை உருக்கி கீ எல்லாம் செய்யலும். காய்ச்சின பாலை ஆற வைக்கணும். அது எப்படி ஆறணும் அப்படின்னா கம்ப்ளீட்டாக கோல்டாகப்படாது. எப்படி இருக்கணும்னா கையை வச்சு பார்த்தா பொறுக்கிற சூட்டில் இருக்கணும். அதை விட தெளிவாக சொல்கிறேன் அப்படின்னா ஒரு சின்ன பிள்ளையானுக்கு ஒரு மில்கை ஊற்றி கொடுப்போம் தானே, ஒரு சாதாரண ஒரு அந்த ஓம் ஐக்கும் தானே, அப்படி ஓம் மில்காக இருக்கணும். அது பொதுவாக ரெக்கமெண்ட் பண்ணுற வந்து என்னமான கிளே போட் அப்படி அதுகள் தான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். எனக்கிட்ட வந்து கிளே போட் ஒன்றுமே இல்லை. அதனால் நான் வந்து சும்மா செரமிக் பவுல் ஒன்று எடுத்தேன். இப்போ அதுக்கு ஆல்ரெடி யோகட் தானே, யோகட் இல்லாட்டி தயிர் அதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கொள்ளணும். ஒரு கப்புக்கு 1 டேபிள் ஸ்பூன் யோகட் வேணும். அப்போ தான் அது ஒழுங்காக செட் ஆகி பதத்துக்கு வரும். அதில் 2 டேபிள் ஸ்பூனை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சுட்டு என்னமான ஓமான பிளேஸில் வச்சாலே குயிக்காக செட் ஆகும். நீங்கள் நைட்டுக்கு செஞ்சால் மார்னிங் செட் ஆகிக்கும், மார்னிங்க்கு செஞ்சால் ஈவினிங் ஆகக்குள்ளே செட் ஆகிக்கும். அதே போல் நெக்ஸ்ட் டைம் விற்கிறதானே. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் சேர்க்கலே உங்களுக்கு ஆல்ரெடி என்னமானும் யோகட் இல்லாட்டி தயிர் உங்களுக்கு வீட்டில் ஈக்கணும். என்னமானும் வெளியில் வாங்கினது ஈக்கணும். அதுக்கப்புறம் எவ்ரி டைம் நீங்கள் செய்கிற டைமுக்கு உங்களுக்கு நீங்கள் இது ஹோம்மேட் ஈக்கிறதானே, நீங்கள் இப்போ செய்கிற யோகட் ஈக்கிறதானே அதுலேயே உங்களுக்கு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து உங்களுக்கு தேவையான அளவு எடுத்து அதில் செஞ்சு கொள்ளையிலும்.
நான் இதை மார்னிங் 11 o'clock கிட்டால செஞ்சேன். ஈவினிங் 8:30 கிட்டால இது நல்லாவே செட் ஆகி வந்து நான் பார்க்க போக்கலே ஹோம்மேட் யோகட் ரெடி. இப்படித்தான் நெக்ஸ்ட் பேட்ச் செய்கிற டைமுக்கு இதில் உங்களுக்கு தேவையான அளவை இதிலேருந்து எடுத்து செஞ்சு கொள்ளையிலும். உங்களுக்கு பார்த்தா விளங்கும் யோகட் நல்லாவே செட் ஆகிக்கிறது. நான் இதில் ஷேர் பண்ணிக்கிற ரெசிபிஸ் எல்லாமே என்ன செஞ்ச அதோட அளவு எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் தந்திக்கிறேன். நீங்கள் செய்கிற டைமுக்கு கொஞ்சம் அதிலே மேக் ஷோர் பண்ணி கொண்டு செஞ்சால் ஓகே ஆயிக்கும். நெக்ஸ்ட்டுக்கு வந்து என்னமான ஸ்வீட்டாக ஆகிக்கட்டும் அப்படின்னு சொல்லி நான் பனானா சாக்லேட் பிரெட் தான் செஞ்சேன். இந்த ரெசிபி வந்து நார்மலி ஈவினிங் டீக்கு நல்லாவே இருக்கும். சடனாக யாரான மூட்டுக்கு வந்தாலும் பயப்படாமல் சர்வ் பண்ணிடும். இதுக்கு 2லேருந்து 3 பனானா வேணும். அப்போ தான் வந்து மெஷர்மெண்ட் அளவாக வரும். எனக்கிட்ட 2 பனானா எடுத்துக்கிறேன். நல்லாவே பழுத்து தீக்கணும். அரைப்பச்சை அப்படின்னாலும் சரி வராது. ஏன்னா இப்படி நீங்கள் ஃபோக்கால் வந்து அதை நல்லா மேஷ் பண்ணுற டைமு குயிக்காக மேஷ் ஆகும். இனிப்பு நல்லா கூடுதலாகிக்கும் நல்லா பழுத்த பனானால. அதனால் வந்து எலுமான மட்டும் நல்லா பழுத்த பனானாவே எடுத்துக்கொண்டா நல்லா. அதை மேஷ் பண்ணிய பனானாக்கு நான் வந்து ப்ரௌன் சுகர் தான் சேர்க்குறேன். ப்ரௌன் சுகர் இல்லை அப்படின்னா நார்மல் ஒயிட் சுகர் சேர்க்கலும். ப்ரௌன் சுகர் வந்து உங்களுக்கு 1/2 கப்லேருந்து 3/4 கப் வரங்காட்டியும் சேர்க்கலும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இனிப்பு வேணும்னா 3/4 கப் வந்து சேர்க்கலும் சுகர். அதோட வந்து ஒரு எக்கும் நான் சேர்த்திக்கிறேன். அதோட வந்து ஆயிலும் 3ல் 1 கப் நான் சேர்த்திக்கிறேன். நான் இன்னும் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்திக்கிறேன். உங்களுக்கு வேண்டாம் அவகாடோ ஆயில், வெஜிடபிள் ஆயில், என்ன ஆயில் வேணாலும் உங்களை யூஸ் பண்ணலும். அதோட கொக்கோ பவுடர் வந்து 1/4 கப் சேர்த்திக்கிறேன் நான். அதோட வந்து வெனிலா எக்ஸ்ட்ராக்டும் 1 டீஸ்பூன் சேர்த்திக்கிறேன். உங்களுக்கு இவ்விடத்துல வேணும்னா காடமன் பவுடர் இல்லாட்டி வந்து சினமன் பவுடர் அப்படியெல்லாம் சேர்க்கலும் டீஸ்பூன் மாதிரி, அதுவும் நல்லா இருக்கும். அதோட மில்க்கும் 1/4 கப் சேர்த்திக்கிறேன். என்ன ஃப்ளார் நான் எடுத்தேன் அப்படின்னா நான் பிளேன் ஃப்ளார் தான் எடுத்தேன். சும்மா கோதுமைக்கு தானே அதை தான் நான் எடுத்தேன். அது வந்து 1/2 கப் சேர்த்திக்கிறேன். மெஷர்மெண்ட் இப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணால் நல்லா உப்புட்டு வரும். டேஸ்ட்டும் நல்லாவே இருக்கும். அதோட வந்து பேக்கிங் பவுடர் வந்து 1 டீஸ்பூன் சேர்க்கணும். எனக்கு எல்லாம் மிக்ஸ் பண்ண அப்புறம் தான் ஆஃபம் வந்ததே பேக்கிங் பவுடர் மறந்துன்றது. நீங்கள் இந்த இடத்துல சேர்த்துக்கோங்க பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன். சாக்லேட் சிப்ஸ் இருந்தா நீங்கள் ஒரு கைப்பிடி என்று சொல்கிறதானே ஒரு கைப்பிடி ஃபுல்லாகவே சேர்க்கலும். சாக்லேட் சிப்ஸ் வந்து நீங்கள் அது ஆப்ஷனல். சாக்லேட் சிப்ஸோ சாக்லேட்டோ சேர்க்குறது. எனக்கிட்ட சாக்லேட் சிப்ஸ் சேர்க்கல. அதனால் நான் சும்மா நார்மல் சாக்லேட் இருந்து அதைத்தான் கொஞ்சம் சேர்த்துக்கொண்டேன். உங்கள்கிட்ட சாக்லேட் சிப்ஸ் இருந்தால் நான் ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணேன். நீங்கள் அதையே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணினா சரி. $180 நான் 20 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணின அவனில் நான் வச்சேன். ஏன்னா டைம் வந்து பெர்ஃபெக்டாக வந்து 20லேருந்து சம் டைம் வந்து 30 மினிட்ஸ் வரங்காட்டியும் ஆகும். அது ஒவ்வொரு அவனை பொறுத்து சில அவனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகிக்கும் சூடாகிறதுல. உங்களுக்கு கொஞ்சம் டவுட் இருந்தா அப்படின்னா இப்படி டூத்பிக் மாதிரி கொஞ்சம் குத்தி பார்த்தா சரி. அது வெட்டாக வந்தால் இன்னும் வேகணும்னு அர்த்தம். ட்ரையாக வந்தால் ரெடின்னு அர்த்தம். கூல் ஆகின அப்புறம் வெட்டி சர்வ் பண்ணால் சரி. ஏர்டைட் கண்டெய்னர்லோடு போட்டு வச்சா லைக்கும் இன்னும் ஃப்ரெஷ்ஷாக ஆகிக்கும். நல்லா டேஸ்ட்டாக இந்த நல்லா ட்ரை பண்ணி பார்க்கலும். பிள்ளைகளுக்கும் பயம் இல்லாமல் குடிக்கலும். ஏன்னா எங்களை போடுற இன்க்ரீடியன்ட்ஸ் தெரியும். எல்லாமே வந்து கிட் ஃப்ரெண்ட்லி இன்க்ரீடியன்ட்ஸ் தான் சேர்க்குறதும். நான் செஞ்ச வந்து ஹோல் வீட் சீடட் பிரெட் வந்து செஞ்சேன். அதுக்கு நான் வந்து அதுக்கு எனி கைண்ட் ஆஃப் சீட்ஸ் சேர்க்கலும். அப்படின்னா சன்ஃப்ளவர் சீட், மெலன் சீட்ஸ், பம்கின் சீட்ஸ் என்ன வேணாலும் சேர்க்கலும். எனக்கிட்ட வந்து பம்கின் சீட் மட்டும்தான் இருந்தேன். ஸோ நான் அதையே அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கொண்டேன். உங்கள்கிட்ட மற்ற சீட் ஜாதி மீக்கிற அப்படின்னா உங்களுக்கு அதையும் சேர்த்துக்கொள்ளும். அதோட அளவு எவ்வளோ போடணுன்றது நான் டிஸ்கிரிப்ஷனில் தந்திக்கிறேன். நீங்கள் செய்கிற டைம் கொஞ்சம் அதில் செக் பண்ணி கொண்டா சரி. அவ்வளோ என்னமான உங்களுக்கு இன்னும் என்னமான சீட் ஜாதி அதில் இருக்கிறகள் இருந்தண்டா நீங்கள் அதையும் சேர்த்துக்கோங்க. அப்போ என்ன நல்லா இருக்கும். அதெல்லாம் ஓட்ஸ் 3ல் 1 கப் எடுத்துக்கிறேன். நாங்கள் நல்லா தூளாக வாங்கட்டும் நல்லா கிரைண்ட் பண்ணிக்கொள்ளணும். பம்கின் சீட் சேர்த்திக்கிறோம் 1 டேபிள் ஸ்பூன். சீடை சேர்த்துட்டு மை மாதிரி அரைச்ச தேவையில்ல. அதை கொஞ்சம் அந்த குறண்டு வாரன்னு சொல்கிறதானே அது மாதிரி அரைச்சா போதும். 2-3 பல்ஸ் கொடுத்தாலே போதும்.
அது அங்கே நிற்கட்டும். இப்போ அது வரங்காட்டி நாங்கள் ஈஸ்ட்டை வந்து ஆக்டிவ் பண்ணால் சரி. நான் இந்த இடத்துல வந்து ப்ரௌன் சுகர் எடுத்துக்கிறேன் 1/2 டேபிள் ஸ்பூன். அதோட வந்து ஈஸ்ட் வந்து 2.5 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதுக்கு லூப் வார்ம் வாட்டர் சேர்த்துக்கிற வந்து 1 கப். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி வச்சா சரி ஈஸ்ட் ஆக்டிவ் ஆகும். அங்கே ஈஸ்ட் ஆக்டிவ் ஆகும் வரங்காட்டியும் எங்களை ஒரு பவுலண்டில் மற்ற இன்க்ரீடியன்ஸ் ட்ரை இன்க்ரீடியன்ஸை சேர்த்தா சரி. இடத்துல வந்து ஆட்டமாக தான் எடுத்துக்கிறேன். நான் இந்த ப்ரெட்டை வந்து ஆட்டமாவால் தான் சேர்ப்பாக்குறேன். உங்களுக்கு வேணும்னா கோதுமாவால் செய்யலும். நான் கொஞ்சம் ஹெல்தி வெர்ஷனில் ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு நான் ஆட்டமாவில் செய்கிறேன். மொத்தமாகவே எங்களுக்கு 2.25 கப் வந்து மாவு வேணும். அதில் வந்து 1/2 சேர்க்குறேன், மற்ற 1/2 பிறகு சேர்க்குறேன் அப்படி. ஸோ இந்த இடத்துல நான் வந்து 1.5 கப் சேர்த்திக்கிறேன். சேர்த்துட்டு அதுக்கு மேலே ப்ரௌன் சுகர் தான் சேர்த்திக்கிறேன். உங்களுக்கு ப்ரௌன் சுகர் வந்து உங்களுக்கு ஹெப்பியில் சேர்க்குறது அப்படின்னா தாராளமாக வந்து ஒயிட் சுகர் சேர்க்கலும். ப்ரௌன் சுகர் 2 டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்திக்கிறேன். அதோட வந்து சால்ட்டும் சேர்த்திக்கிறேன். சால்ட்டும் சேர்த்து கொஞ்சம் அதை மிக்ஸ் பண்ணி கொண்டா சரி. சேர்த்து மிக்ஸ் பண்ண தொடங்கினா சரி. மிக்ஸ் பண்ணி கொண்டிருக்க போக்கலே மீன்வாயில் வந்து எங்கள் ஈஸ்ட் வந்து ஆக்டிவ் ஆகிடும். ஈஸ்ட் வந்து 10 to 15 மினிட்ஸில் நல்லாவே ஆக்டிவ் ஆகி வந்துடும். இப்போ அதுக்கப்புறம் வந்து அந்த ஈஸ்ட்டையும் நாங்கள் சேர்த்து மிக்ஸ் பண்ணினா சரி. அதெல்லாம் மிக்ஸ் ஆகிட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இப்போ செகண்ட் பேஜ் மீன்ஸ் ஹாஃப் தானே நாங்கள் வந்து மாவு சேர்த்து இப்போ மிச்ச மாவை வந்து சேர்த்தா சரி 3/4 கப் வந்து வரேன். ஏன்னா நாங்கள் ஆல்ரெடி 1.5 கப் சேர்த்தேன், மொத்தமாக 2.25 கப் வேணும். இப்போ 3/4 கப் மாவை வந்து சேர்த்தா சரி. சேர்த்துட்டு மற்ற இன்க்ரீடியன்ஸை போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்தா சரி. எங்களுக்கு பட்டர் வேணும். 2 டேபிள் ஸ்பூன் பட்டர், மெல்டட் பட்டர் வேணும் அதில் சேர்க்கறதுக்கு. இதுதான் நான் செஞ்ச பட்டர். ஆல்ரெடி ஹாஃப் முடிஞ்சு நான் நினச்சிற மாதிரி இன்னும் ஒரு வெஜ் செய்ய வரும் போல். ஆனால் டேஸ்ட் வந்து ஹொனஸ்டாக சொல்ல போனால் நல்லவே நல்ல. இந்த இப்போ மெல்டட் பட்டர் தான் நான் 2 டேபிள் ஸ்பூன் நான் வந்து சேர்த்துக்கிறேன். டோ ட்ரை ஆகாமிக்க ஆயில் ஸ்ப்ரே கொஞ்சம் நான் பண்ணிக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் மாதிரி ஆயில் அதை வந்து அதில் நான் ஸ்ப்ரே பண்ணி மூடி வச்சுக்கிறேன். அது வந்து கிட்டத்தட்ட 1 ஹவர்லேருந்து 1.5 ஹவருக்குள்ளுக்கு வந்து அளவே வந்து டபுள் சைஸில் வந்துடும். அது அங்கே இக்கும் வரங்காட்டி நான் வந்து இங்கே பன்னீரை தான் செய்ய தொடங்கினேன். நான் பன்னீர் வந்து வெளியில் வாங்குறத விட வீட்டில் செய்யக்கொள்ள நல்லாவே சாஃப்டாக இருக்குமா பன்னீர். ஸோ நான் நினச்சேன் சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு. ஆனால் இதை ரெசிபி முற்றிலுமான ஒரு ஃபெயிலியர் ரெசிபியில் தான் வந்து புலந்தேன். எந்த இடத்துல மிஸ் பண்ணேன்னு தெரியா, பட் பன்னீர் ஃபெயிலியர். எல்லாம் சரியாக தான் ஃபாலோ பண்ணேன். ஆனால் என் ரிசல்ட்டில் வந்து ஒழுங்காக வரல. எப்படின்னா பன்னீர் வந்து தூள் ஆகினேன். கடைசி வரங்காட்டி பன்னீராக தான் வந்தேன். ஆனால் வெட்ட போக்கலே சும்மா தூள் ஆகினேன். அது ஒழுங்காக அந்த பன்னீர் துண்டு வரும் தானே, அது வரல. எந்த இடத்துல மிஸ் பண்ணா அப்படி வரலான்னு தெரியா, பட் அன்ஃபார்ச்சுனேட்லியாக பன்னீர் வந்து சரி வரல. டோ ரெடி உங்களுக்கு பார்த்தா விளங்கும் கொஞ்சம் குண்டாகிக்கிறது. நீங்கள் செஞ்சால் உங்களுக்கு விளங்கும். அதை பிடிச்சி பார்க்குறதுக்கே ஆசையாகிக்கும். ஏண்டா கை அப்படியே தாண்டு கொண்டு போகும், அவ்வளோ சாஃப்டாகிக்கும். இப்போ அதை டபுள் சைஸ் ஆகின ப்ரெட் டோவை என்ன செய்கிற அப்படின்னா நாங்கள் கொஞ்சம் அதை ரோலிங் பின்னால் என்னமான கையால் வந்து தட்டணும். தட்டிட்டு அதை மடிச்சணும். உங்களோட ப்ரெட் லோஃப் டின்னிக்கு தானே, லோஃப் டின்ன சைஸுக்கு வந்து நீங்கள் அதை மடிச்செடுத்து அதில் வச்சு டபுள் சைஸாக வச்சா ஓகே. மறுபடியும் என்கிட்ட சேர்த்த சன்ஃப்ளவர் சீட்ஸில் வந்து இன்னும் கொஞ்சம் மிஞ்சி இருந்து அதைத்தான் இது மேலால் நான் சேர்க்குறேன். உங்கள்கிட்ட மற்ற சீட் ஜாதி, உங்கள்கிட்ட மற்ற சன்ஃப்ளவர் சீட்ஸ், ஃப்ளக்ஸ் சீட்ஸ், எனக்கு இந்த இடத்துல ஓட்ஸும் போடணும், பட் எனக்கு மறந்து. சீடட் ப்ரெட்டில் மெயினாகவே நிறைய சீட் ஜாதி தான் நிற்கும். இப்போ அதை லோஃப்டினில் வச்சுட்டு ஒரு ஃப்ளிங்கால் அதை மூடி வச்சா சரி. அண்ட் அது மறுபடியும் இன்னும் பொங்கி வரும். அப்போ தான் வந்து ப்ரெட் செய்கிற டைமுக்கு அது பர்ஃபெக்டாக வரும். அது கடையில் வாங்குற மாதிரியே வரும், நல்லா சாஃப்டாகவே வரும். அது இன்னும் டைம் எடுத்தால் சரி. அதுக்கு மிச்ச நேரம் போகல, 20 to 30 மினிட்ஸுக்குள்ளே அது பொங்கிடும்.
அது அங்கே பொங்கும் வரங்காட்டியும் நான் வந்து கட்டர் தூள் தான் செஞ்சேன். கட்டர் தூள் வந்து நார்மலி வந்து எனக்கு உம்மா அனுப்புகிறேன். நான் வாங்குற நல்லவே குறைவிங்க. ஆனால் எல்லாமே முடிஞ்ச எனக்கு இப்போ நான் வந்து வீட்லேயே செய்ய பழகியாச்சு. இதுக்கு வந்து ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு இன்க்ரீடியன்ட் தான் வேணும், காஞ்ச கொச்சிக்காக தான் வேணும். அதை சிலவங்க கழுகி காய்ச்சி வெயிலில் நல்லா காய்ச்சி எடுக்கிறேன், உங்களுக்கு அப்படி வேணால் செய்யலும். அப்படி இல்லாட்டி வந்து சும்மா சிலாக்கள் அரைச்செடுக்கிறேன், உங்களுக்கு அப்படியும் செய்யலும். அப்படி இல்லாட்டி என்ன மாதிரி லைட்டாக பேனில் கொஞ்சம் வறுத்து அரைச்செடுக்க மேலும். உங்களுக்கு பேனில் கொஞ்சம் வறுத்து அரைச்செடுக்க போக்குள்ள அதோட ஃப்ளேவர் வந்து நல்லா வரும். உங்களுக்கு 2-3 நிமிஷம் அது வறுக்க போக்குள்ளே உங்களுக்கு விளங்கும் அதோட கலர் மாறுறது, காரத்தன்மை வந்து கிச்சன் ஃபுல்லாகவே வர விளங்கும். அதை கொஞ்சம் வறுத்துட்டு அதை ஆறுன பொருள் அரைச்செடுத்தா அவ்வளோதான், கட்டர் தூள் ரெடி. அது ஆரங்காட்டி மீன்வெல் பிரெட் ரெடி. நான் சொன்ன மாதிரி தான் இது வரும், உங்களுக்கு விளங்கும். நல்லாவே அது குண்டாகி பொங்கி வந்திருக்கிறது. இப்போ இதை வந்து அவனில் வச்செடுத்தா சரி. நான் 180 செல்சியஸில் நான் வந்து 25 மினிட்ஸ் மாதிரி வச்சேன். இது சம்டைம் 40 மினிட்ஸ் ஆகாட்டியும் போகும் சில அவன்களில் நல்லாவே வெந்து வாரத்துக்கு. அதோட வந்து மிளகுத்தூளும் முடிஞ்சே வந்து இந்த நல்லவே. அதனால் வந்து மிளகும் அப்படித்தான் கொஞ்சம் வறுத்து இல்லாட்டி வெயிலில் காய வச்சு அரைச்செடுத்தா போதும். ஹோப்ஃபுல்லி நீங்கள் இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணிப்பீங்கன்னு நினச்சிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆகிந்திக்கும், உங்களோட டைமுக்கு ஒர்த் ஆகிந்திக்கும்னு நினச்சிறேன். இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். அது மறக்காட்டியும் டேக் கேர், பாய்.